ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு நிறைய வர என்கொயரிஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி வாங்குறது, என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ லூஸில் கிடைக்கிது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து திருப்பி பார்த்து வாங்கிக்கலாம். திருப்பி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கரெக்டாக ஈக்குவலைஸாக வந்துட்டு என்ன இருக்காது அப்படின்னா க்ளோஸ்டாக இருக்காது. அப்படின்னா இது கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ப்ராடக்ட் கிடையாது. கண்டிப்பாக இது வெளியே வந்துடும். இதுவே இதில் இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இப்போ சம்டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேக்கேஜில் வருது, அந்த மாதிரி லூஸில் பார்க்க முடியாது அப்படிங்கிற டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட இந்த எந்த பேக் எடுக்கீங்களோ அந்த பேக் எடுத்து லைட்டாக ட்ராப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா, இது வந்து நல்ல ப்ராடக்ட் இல்லாமல் ஸ்டாக் ஐட்டமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை ரிமூவ் ஆகி வந்துடும். இதே நல்ல ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவ் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி உங்கள் குந்தன்ஸாக வாங்கிக்கலாம். குந்தன்ஸ் வாங்குறதுக்கு எந்த ஒரு பிராண்டும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி தான் வாங்கணும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.